Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. So நம்ம இப்போ வந்து நான் vlog style எடுத்துட்டு இருக்கேன். என்ன நம்ம இன்னைக்கு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட wardrobe organization. இந்த cupboard வந்து அங்கேயே இருந்தது. So இந்த cupboardல நான் அங்க இருந்து கொண்டு வந்த dresses எல்லாமே நான் எப்படி organize பண்றேன், நீங்க எப்படிலாம் organize பண்ணலாம்ங்கற ஐடியாஸ் நான் கொடுக்க போறேன். So இது fully பாத்தீங்கன்னா என்னோட எல்லா Dress நான் வீட்ல போற Dressல இருந்து ஷூட்டிங்க்கு போற Dressல இருந்து வெளிய போனா போட்டு போற Dress கிராண்டான Dress எல்லாமே நான் வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் பாக்க இப்படி தான் இருக்கு. முன்னாடி ஒரு மோசத்தின் உச்சகட்டமான நிலைமையில இருந்து இப்போ ரொம்ப சூப்பரா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ நீங்களும் ஜாலியா உட்கார்ந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்களும் ஜாலியா வீட்ல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ₹1 கூட முதலீடு தேவையில்லை. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு தெரியணும்னா மேல இருக்க கார்ட்ஸை கிளிக் பண்ணி டீடைல்டான வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூம்குள்ளே என்டர் ஆகிறோம். என்டர் ஆகும்போது ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ட்ரெஸ் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நம்ம இந்த வார்ட்ரோப்பில் அடுக்க போகிறோம். ஸோ இந்த வார்ட்ரோப்பு பார்த்தீங்கன்னா குப்பையின் உச்சகட்டமாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக நான் பிராண்டம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கண்டிப்பாக இடம் பத்துமான்னு தெரியல. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த எல்லா திங்ஸையும் இதுக்குள்ளே போட்டு அடுக்க போகிறோம். பார்ப்போம் எப்படி அடுக்கலாம் அண்டு என்ன மாதிரிலாம் நம்ம அடுக்கணும், நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக. இதில் வந்து நான் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு போடுற மாதிரியான ட்ரெஸ், அதுக்கப்புறம் வீட்டில் போடுற மாதிரியானது அண்ட் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ராமோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அது கம்மியாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. பக்கத்து ரூமில் போய் பார்த்துட்டு வந்தால் இவ்வளோவும் அந்த ரூம்லேருந்து நான் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் ஆகிடுச்சு. இப்போ தானடா இதெல்லாம் பிரித்தேன் அதுக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மடிக்கலை, இதெல்லாம் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மடித்து அதே மாதிரி பிரித்து வைப்போம். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எப்படி அதை எல்லாத்தையும் நம்ம அடுக்க போகிறோம்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒன்றொன்னா அடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ரேக்லேயுமே என்னென்ன வைக்க போகிறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப். இந்த அளவுக்கு நமக்கு லாங்காக இருக்குது. எதுவுமே ஹேங் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ராபேக். பிகாஸ் இது இங்கேயே வந்து நமக்கு ரெடிமேடாக இங்கே இருந்தது. இந்த வார்ட்ரோப் இருந்ததுனால நம்ம அப்படியே போடுறோம் இந்த கபர்டில். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நான் குர்த்தீஸ் வைக்க போகிறேன். பிகாஸ் வந்து நான் குர்த்தீஸ் வந்து அவ்வளோவா ரீச் அவுட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஷூட்டிங்க்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் என்னோட ஹைட்டாக இருக்குது, நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல்லாக என்னோட குர்த்தீஸ் வைக்க போகிறேன். ஸோ நம்ம 1 by 1 மடித்து எல்லாத்தையும் திருப்பி அழகாக மடித்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம அடுக்கி வைக்கலாம். குர்த்தீஸ் மட்டும் நான் அந்த இடத்துல அடுக்கியிருக்கேன். அண்ட் நான் எப்படி அடுக்கியிருக்கேன்னா இந்த சைடு வந்து நான் யூஸ் பண்ணாத குர்த்தீஸ் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். அண்ட் மிடில் இருக்கிறது வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரைட்டில் இருக்கிறது நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுற குர்த்தீஸ். ஸோ அந்த இதில் வந்து நான் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ரேக் அடுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த செகண்ட் ரேக் அடுக்க போகிறேன். இதில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக என்னோட ஷூட்க்கு யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ், கொஞ்சம் நல்லா இருக்கிற ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் நான் இங்கே வைக்க போகிறேன். என் பக்கத்தில் டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ நான் சும்மா எல்லாத்தையும் இதுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இருந்து நான் ஒன்றா மடித்து நீட்டாக வைக்க போகிறேன். பிகாஸ் இந்த இடத்துல டேபிள்ல இருந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம இப்படி தான் கிளீன் பண்ணி ஆகணும். இந்த ரேக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணாத ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ரொம்ப ரேர். லைக் நான் இந்த DIY அதெல்லாம் போடுறேன், ஹேர் மாஸ்க் போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணி போடுவேன். பிகாஸ் இதெல்லாம் அவ்வளோவா கொஞ்சம் பழசான ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக ஷர்ட்ஸ் அந்த மாதிரி நான் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்ஸ் எல்லாம் நான் இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டாப்ஸ் டிஷர்ட்ஸ் நான் வந்து நல்லா யூஸ் பண்ணுறேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். சூப்பரான டாப்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த தேர்டில் இருக்குது. அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஃபுல்லாக இந்த ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது கிளாமரான டாப்ஸ் மாதிரி அது எல்லாமே அதெல்லாம் இங்கே இருக்கும். நான் அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், வெரி ரேர். ஸோ அது எல்லாமே நான் இந்த கார்னரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் 3/4 பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் இந்த ரேக்கில் வைக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வைப்போம். என்ன ஆர்டரில் வைக்கிறேங்கிறத காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டரில் வச்சுருக்கேன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்னுடைய ஃபுல்லாக என்னோட ஷார்ட்ஸ், என்னோட 3/4 அந்த மாதிரி மோஸ்ட்லி வீட்டில் போடுற மாதிரி. அண்ட் அடியில் இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது யூஸ் பண்ணுற ஒரு 3/4 பலாசோ. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வீட்டில் போடுற டிஷர்ட்ஸ், ஒன்லி வீட்டில் மட்டுமே போடுற டிஷர்ட்ஸ். அண்ட் ஜிம் வேர் நடுவில் மிக்ஸ் ஆகிருக்கும், ஜிம் வேர் யோகா வேர்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாக்கெட்ஸ், என்னோட ஹுட்டீஸ், ஓவர் கோட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அது வந்து வீட்டில் போடுறது கிடையாது, பட் வீட்டில் போடுறதுக்கு எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. பிகாஸ் இங்கே நான் மோஸ்ட்லி ஷூட்டிங் அப்போ தான் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறதுனால இந்த ரேக் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து ஜாக்கெட்ஸ். ஸோ இது வந்து நான் நார்மலாக எல்லா டிஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரேக். அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேக்ல நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியன் எத்னிக் வேர், அது எல்லாமே நான் இந்த ரேக்ல வைக்க போகிறேன். பிகாஸ் நான் அது ரொம்ப ரேராக தான் அந்த ரேக் நான் டச் பண்ணுவேன். வெறும் ஷூட் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது ஹெவி மேக்கப் ஷூட் அப்படிலாம் போகிறேன்னா மட்டும்தான் நான் இந்த ரேக் டச் பண்ணுவேன். ஸோ அதனால அது வந்து எனக்கு அவ்வளோவா தேவையில்லைங்கிறதுனால இந்த மேலே இருக்கிற ரேக்ல நான் இந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் 3 என்கிட்ட இப்போ இங்கே நான் வச்சிருக்கிறதுலேயே ரொம்ப கிராண்டான 3 ட்ரெஸ் மட்டும்தான் நான் இதில் வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம கீழே வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சானிட்டரி நாப்கின் வைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால. யூஸ்வலி ஒரு சானிட்டரி நாப்கின் இது வந்து என்னோட வார்ட்ரோப்ல இருக்கும், ஒன்று நம்மளுடைய பாத்ரூமில் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி நான் பிரித்து வச்சிருப்பேன் பேக்கில் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கார்னரில் நமக்கு இடம் இருக்குது, பட் இந்த இடத்துலலாம் அவ்வளோ இடம் இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஒரு சானிட்டரி நாப்கின் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் ரேக்குக்கு நம்ம போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஷூட்டிங்கில் டாப் மட்டும்தான் எனக்கு தெரியும், பாட்டமுக்கு நான் என்னுடைய ஷார்ட்ஸ் தான் போடுவேன். ஸோ இந்த ஜீன், பலாசோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில லெகின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் இதில் வைக்க போகிறேன். பாட்டம்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. என்னோட ஸ்கர்ட், லெகிங், ஜெகிங், ஜீன், பலாசோ எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் நிறைய வாஷ்க்கும் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் வந்து நம்ம வேணும்னா நம்ம பிராஸ், பேண்டீஸ் ஃபில் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து இந்த ஓப்பனாக தெரிகிற டோர், அதில் என்னோட பிராஸ் வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு சில ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து இந்த சாரி மேக்கப் லுக் அதெல்லாம் போட்டேன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3-4 ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ரேக்கில் அடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் அப்படி வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து நான் என்னோட ப்ளவுஸ் பின்னாடி இருக்கிற நாட் வச்சு கட்டிட்டு நான் வச்சுட்டேன். இல்லைனா அது ப்ளவுஸ் வந்து கலைஞ்சிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன். லைக் ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் அந்த மாதிரி தான் நான் வந்து சாரி மேக்கப் ஷூட்லாம் நான் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து நான் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ளவுஸ் ரொம்ப குட்டி இடம் தான் ஆக்கிபை பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இடம் கூட இருக்குது. சப்போஸ் நம்ம அடுக்கும் போது வேறு ஏதாவது இடம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே வைக்கிறதுக்கு வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி. என்னோட ஸ்கார்ஃப் அண்ட் ஷால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்கிட்ட. அண்ட் அது எல்லாமே நான் அந்த ப்ளவுஸ்க்கு மேலே வைக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ளவுஸ் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதில் அக்சசபிளாகவே எனக்கு தேவையில்லை. அதை நான் யூஸ் பண்ணும்போது ஷாலை எடுத்து கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கார்ஃப் எல்லாமே நான் வெளியே போனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸ்கார்ஃப் வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால அது அக்சசபிளாக இருக்கணுங்கிறதுனால நான் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் என்னோட ஷால் வைக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான். அடுத்து நம்ம கீழே இருக்கிற ரேக் போக போகிறோம். இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் வைக்க போகிறேன். என்னோட மிடி ட்ரெஸ், ஷார்ட் ட்ரெஸ், கொஞ்சம் பிராண்டட் ட்ரெஸ், அந்த மாதிரி ஸ்கர்ட், டாப்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடான நல்ல ட்ரெஸ் எல்லாமே நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த மோஸ்ட்லி பிராண்டட் இருக்கும். அண்ட் ஒரு சிலது வந்து நான் சும்மா லோக்கலில் வாங்கினேன், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் அடுக்கிட்டேன். இவரோட இன்னோவேர் வந்து நம்ம அடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கிளாக இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கும். இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக இன்னர்ஸை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வந்து என்னோட இன்னர்ஸ் ஃபுல்லாக நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய இன்னோவேர் ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வந்து அப்படி தான் நான் இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கீழே ஃபுல்லாக என்னுடைய பேடட் பிராஸ், எவ்ரிடே நான் யூஸ் பண்ணுற பேடட் பிராஸ் இருக்குது. இதில் பேட் இல்லாத பிராஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பெகட்டி டாப்ஸ், அப்புறம் சாக்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பிராஸ், அது எல்லாமே இருக்குது. அண்ட் அது இந்த ஏரியாவில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய பேண்டீஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நல்ல நல்ல சூப்பர் பிராண்டட், நல்ல ஒரு கம்ஃபியான சூப்பரான பேடட் பிராஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இவ்வளோதான் என்னுடைய இன்னோவேர் செக்ஷன். இதில் என்னுடைய எல்லா இன்னோவேருமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நான் இந்த சாரீஸ் கொஞ்சம் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் ஒரு 4-5 சாரீஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் இந்த சாரி வீடியோ தான் எடுக்க வேண்டியது வந்தால் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால.
ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து இந்த ரேக்ல வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்கர்ட் இருக்கு, பிகாஸ் அது ஒன்று தான் நம்ம எல்லாத்துக்கும் போடணும் அப்படிங்கிறதுனால. ஹே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மெஸ்ஸி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எங்கெங்கே எதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லுக். இன்னும் சைடில் ஃபுல்லாக ஆக்சுவலி இதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் வந்து துவைக்காத துணி எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். Until then, it's bye from Kirti. Bye.